ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமென் குக்கோட 8th எபிசோட் தான்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின்டா, சப்போஸ் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜெகே சொல்லுட்டே. ஜெகே என்னடா சொல்லுடா. நீ இப்போ ஃபீல் பண்ணுறியா? எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? இல்லை, தோணுச்சு நீ ஃபீல் பண்ணுறியோன்னு. இல்லை ஏன் நீ ஃபீல் பண்ணுறியா? நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? அப்புறம் எதுக்கு வந்து கேட்குற? இல்லை, நீ சோகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா? அதான். ஏண்டா, நான் சோகமாக இருந்தால் அவன் தான் ரீசன் நினைக்கிறியா? அதான் நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாண்டுட்டு போயிட்டானே, அவனை நினச்சி என்ன ஆக போகுது? சரி விடு. அதான் 6 months ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவனை நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கீழே தான். டேய், எங்கடா இருக்கீங்க 2 பேரும்? கீழே வாங்கடா அப்படி சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டாங்க போல. ஜிக்கே போகலாமா? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான், இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்பா வந்ததும் வராதமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? வேறு என்னடா பேச முடியும்? ஒன்று யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்து, டாடி நான் இவங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் தான் கேட்டேன் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு, ஓகேன்னு தலையாட்டினீங்க. ஆனால் நானும் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டா எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்கடா. அவங்கள என்னது வேணான்ட்டாங்களா? ஆமாம், உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யார் டாடி அது எங்களை ரிஜெக்ட் பண்ணது அப்படி சொல்லிகிட்டே கேட்குறான். இப்போ ஜெகேடா, டே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? ஏன்ப்பா அவங்க என்ன அவ்வளோ அழகாக இருப்பாங்களா? நான் ஃபோட்டோ காட்டுறப்ப நீங்கள் பார்க்கல, அப்புறம் என்னடா பண்ண முடியும்? அவங்க ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. டாடி அவ்வளோ அழகா? ஆமாட்டே, அவ்வளோ அழகு அவங்க. இப்போ ஜேகே தான், எங்கே ஃபோட்டோ காட்டுங்க. இதை அன்னைக்கு நான் காட்டும்போது கிழிச்சு போட்டிங்கல்ல, அப்போ தோணியிருக்கணும் ஐயோ ஃபோட்டோ பார்த்துருக்கலாமே. இப்போ வந்து ஃபோட்டோ கேட்டால் நான் எந்த டஸ்ட்பினில் போய் தேடுவேன் அப்படின்றாரு. சாரி டாடி, வேறு ஃபோட்டோ இல்லைடா, எனக்கு இப்போ அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கே அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். பட் தான் பார்க்கணும்டா. டாடி அட்ரஸ் சொல்லுங்கள், போய் பார்க்கலாம். அதுக்கெலாம் ஒரு அவசியமும் இல்லை. நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டே, ஸோ பர்த்டே பார்ட்டி இருக்குது, அங்கே போய் மீட் பண்ணிக்கலாம். ஓ பர்த்டேவா? சரிங்க டாடி, பர்த்டே பார்ட்டியில் போய் மீட் பண்ணிக்கலாம். நானும் பார்க்குறேன் அவங்க எவ்வளோ அழகுன்னு. ஆமாம் ஜெகே, நம்மளை விடலாம் யாரும் அவ்வளோ அழகாலாம் இருக்க முடியாது. ஹேய் ரொம்ப பண்ணாதீங்கடா, எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அவங்க தான் அழகு. ஏன்பா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுப்பா, நீ வேற அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. சரி போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இவங்க எல்லாருமே பார்ட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ சொன்னா, இங்கே பாருடா, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு அங்கே வந்து அவங்கள பார்த்துட்டு என்னை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஏன்ப்பா நாங்கள் போய் பேச போகிறோம்? இல்லை, நீங்கள் வரதை பார்த்தா பார்ட்டி அட்டன் பண்ண வந்த மாதிரி தெரியல. போயிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி எதுக்குடா என்னை ரிஜெக்ட் பண்ணேன்னு கேட்க வர மாதிரி இருக்குது. ஆஹா டே நம்ம பிளானை அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றான். ஜேகேவோட அம்மா தான், என்னடா பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இப்போ தான் உங்கள் அண்ணன் ஜேகே ஏதோ சொன்னா. ஜேகே ஏதாவது சொன்னேன்? இல்லை, பார்த்தீங்களாங்க எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறானுங்க 2 பேரும் அப்படின்றாங்க. ஆமாம், இவனுங்களாம் நம்பவே முடியாது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், டேய் காரை எப்படி நிறுத்துறேன், அப்படியே இறங்கி நடந்து போயிடுங்க வீட்டுக்கு. ஏன்ப்பா பின்ன என்னட்டே உன் அண்ணா அப்படி சொல்கிறான், நீ கேட்டுட்ருக்க? பா அண்ணா சும்மா ஃபன் பண்ணுறான்ப்பா. என்னவோ ஃபன் பண்ணுறேன்றீங்க, பண்ணுங்க அப்படின்ட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்போ ஜேகே தான், நல்லா இருக்குல்ல, எல்லாமே செம்மையாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்களே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு தேவும் ஜேகேவும் பேசிகிட்டே வராங்க. இப்போ அவங்க அப்பா தான், பின்ன இருக்காது, அவன் எப்போவுமே அவங்க பசங்களுக்கு கிராண்டாக தான் பண்ணுவான். அப்படியா? ஏன் டாடி, அவங்க பசங்க இப்போ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருப்பானுங்களா? அவங்களோட பர்த்டேக்கியா இவ்வளோ பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க? அதுவா, என் ஃப்ரெண்டுக்கு பசங்க இருக்காங்கன்றதே இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். என்னது? ஆமாண்டா, இது வரைக்கும் யாரும் அவங்களோட பையனை பார்த்ததில்ல. ஏன்னா அவங்க பையனை பார்த்தது இல்லையா? ஆமாம், என் ஃப்ரெண்டோட பையனை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. ஓ அப்படியா? இன்றைக்கி தான் அவனோட பையனை இன்ட்ரோ கொடுக்க போகிறான் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே.
ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை பார்த்துருக்கேன். எனக்கு அதான்டா அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க நேரம் ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. மா பாருமா, உன் புருஷன் அடிக்கடி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி வெறுப்பேத்துறாருமா. ஏய் அப்பாடா. சாரிம்மா, கோவம் வந்துடுச்சு. ஜெகே, நீ கோவத்தில் பேசின மாதிரி தெரியல, நீ அப்பா பழி வாங்கணும்னு பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்றா. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சால் நல்லது தான் அப்படின்ட்டு பேசிகிட்டே போகிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு கீழே தான் ஜொன்னோட ஃபேமிலி உட்காந்துட்ருக்காங்க. ஜெகே டேவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெகே தம்பி திரும்பி பார்த்துட்டு, ஏன்பா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேருக்குமே தெரியாதா அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு? ஆமாம், இவ்வளோ பேருக்கும் தெரியாது அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு. ஏன் டாடி, ஒரு பையனுக்கா இங்கே 2 பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் பா, என்ன பேசுகிற நீ? பின்ன என்னப்பா, இவருக்கும் ஒரு பையன்தான் இருக்குன்னீங்க, எங்கள் 2 பேருக்கும் இவங்ககிட்ட தான் வந்து கேட்டேன்றீங்க, அப்புறம் என்னப்பா லாஜிக் இருக்குது? அதுவா, அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டுறாரு. அப்போ ஒரு வேளை அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கணும்னு ஒரே பையனை பார்த்தீங்க. நான் கூட யோசிக்கலடா, நீங்கள் நல்லா ஐடியா கொடுக்குறீங்க. ஏய் இங்கே பாருடி, உங்கள் அண்ணாக்கு பசங்க இருக்காங்கன்னு சொன்னல, அதில் ஒரு பையனை சூஸ் பண்ண, உன் பசங்க 2 பேருக்கும் அந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏய் ஜெகே, ஏன்டா உன் வாய் சட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? இங்கே பாருடா அப்பாவை. அப்பா வேணாம்ப்பா, ஜெகே தெரியாமல் சொல்லிட்டான்ப்பா, நீங்கள் எந்த பையனும் பார்க்க வேணாம்ப்பா, நாங்களே யாராவது பார்த்து இவனை தான் பிடிச்சிருக்குன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறோம். அம்மா, இப்போ தாண்டி உன் பிள்ளைங்க நல்லா பேசுகிறானுங்க. ஏண்டா அதை பண்ணுங்கடா. ஒரு அப்பனை வந்து நான் சொல்கிறதா இருக்குது, யாராவது லவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பெத்த கடமைக்கு அப்படின்றாரு. இவங்க 2 பேர் சிரிக்கிறானுங்க. நல்ல அப்பா இல்லைடா? ஆமாட்டே, நல்ல அப்பா நமக்கு அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் வராங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் வந்துட்டிங்க போல். சரி ஓகே, நான் ரொம்பலாம் பேச விரும்பலை. இப்போவே டைம் 11:20 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது என்னோடய பையனுக்கு பர்த்டே வர்றதுக்கு. சரி ஓகே, உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே நீங்கள் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் நான் அவங்க எல்லாேருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. அந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். என்ன சொல்கிறீங்க பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க தான் ஆமாம் வெயிட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் என் பையனை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் சீக்ரெட் அண்ட் சர்ப்ரைஸ் சேர்ந்து பாருங்கள் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே டேவும் ஜேகேவும் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ பார்க் தான் வா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இது கேட்டவுடனே டேக்கும் ஜேகேக்கும் அவ்வளோ கோவமாக வருது. அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு டார்க் சைட்லேருந்து ஒரு பர்சன் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இது எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. டேவும் ஜெகேவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பிரைட்டாக இருக்கிற பிளேஸ் கிட்ட தான் வராங்க. அந்த ஃபேஸை பார்த்த உடனே அவ்வளோ கோவம் 2 பேருக்குள்ளேயும். அப்படியே 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜெகேவும் டேவும். இப்போ ஜிமின் தான் மேலே வந்து நிற்கிறான். இதுதான் என்னோடய பையன் ஜிமின். இது வரைக்கும் இவனை நான் யாருக்குமே இன்ட்ரோ பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அவனோட பர்த்டேக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு அந்த சீக்ரெட் அண்ட் சர்ப்ரைஸை பார்த்துடலாமா அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் பார்க் சீக்கிரம் காட்டுங்க பார்க், வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ண முடியாது தான், ஒரே ஒரு பர்சனுக்கு தான் தெரியும் அது என்ன சீக்ரெட் என்ன சர்ப்ரைஸ்னு. என்ன ஜான் அப்படின்றாரு. பார்க் தெரியும்டா, என்கிட்ட நீ என்னைக்கு மறைச்சிருக்க அப்படின்றாரு. இப்போ ஜெகே தான் திரும்பி அவங்க அப்பாவை பார்த்துட்டு, பா தெரியுமா அப்படி என்ன சீக்ரெட், அப்படி என்ன சர்ப்ரைஸ்ப்பா, ஏன்டா இதை ஒரு மாதிரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, அங்கே பாரு தெரியும், இதை நாங்களே பார்த்துருப்போமே அப்படின்னா. என்னது? ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப கோவத்தோடு தான் 2 பேருமே பார்க்குறானுங்க. பட் ஜிமின் அங்கே யாரையுமே பார்க்கல, அவங்க அப்பாவை தான் பார்த்துட்டே இருக்கான். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம் வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது. என்ன பார்க், நீங்கள் சொல்லி வாய மூடல, பவர் கட் ஆகிடுச்சு. ஹலோ யாரும் பேனிக் ஆக வேணாம், இது பவர் கட் இல்லை, நாங்கள் தான் லைட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஓ அப்படியா, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, எல்லோரும் சர்ப்ரைஸ் பார்க்க ரெடியா அப்படின்றாங்க. எல்லோரும் ரெடின்றாங்க. இப்போ லைட்ஸ் ஆன் ஆகுது. பார்த்தா அங்கே ஜிமின் மட்டும்தான் நிற்கிறான். என்ன பார்க் சர்ப்ரைஸுன்னு நீங்கள் சுற்றி எந்த கிஃப்ட்ஸும் இல்லை, உங்கள் பையன் ஜிமின் மட்டும் தான் நிற்கிறாரு. ஆமாம், அவன் தான் சர்ப்ரைஸ். என்னது, இவங்க தான் சர்ப்ரைஸா? இதுதான் சீக்ரெட் அண்ட் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா? இல்லை, அவன்கிட்ட தான் சர்ப்ரைஸ் இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க் என்ன பண்ணுறீங்க? அவன் கையில் எந்த இதுவுமே இல்லை, கிஃப்ட்டு எதுவுமே இல்லை.
சர்ப்ரைஸுன்றீங்க, ஏன் ஏதாவது பின்னாடி வீடியோஸ் ஏதாவது போட போகிறீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், சரி ஓகே எல்லோரும் கவுண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட் அண்ட் சர்ப்ரைஸை சொல்கிறேன் அப்படின்றாரு. இப்போ எல்லாருமே கவுண்ட் பண்ணுறாங்க. 3, 2, 1. இப்போ ஜிமின் தான் மூவ் பண்ணுறாரு. பார்த்தா சேம் ஜிமின் என்ன ட்ரெஸ், என்ன காஸ்டியூம், என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரோ அதே மாதிரியே மூச்சு நிற்கிறான். இதை பார்த்த உடனே எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜேகேவுக்கு டேக்கு தான் ஒன்றுமே புரியல. அப்படியே வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ பார்க் தான், என்ன யாருமே பேச மாட்டீங்க? ஹலோ காய்ஸ், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? ஓவராக திங்க் பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். பார்க், என்ன உங்கள் பையன் ஜிமின் அப்படியே அச்சடித்த மாதிரி ஒரு பையன் நிற்கிறான். என்ன இருக்க மாட்டானா? அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். என்னது ட்வின்ஸா? இப்போ டேவும் ஜேகேவும் தான், டாடி அங்கே ஒரு பர்சன் இருக்காங்களா இல்லை 2 பர்சன் இருக்காங்களா? டே கண்ணு தெரியுதா இல்லையா? அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. அது எப்படி டாடி ஒரே மாதிரி, எந்த ஹைட் டிஃப்ரெண்ட் கூட இல்லாமல் சேம் ஹைட்டில், சேம் கலர், சேம் ட்ரெஸ், சேம் எல்லாமே சேமாக இருக்காங்க. ஹைட்டு, வெயிட்டு, கலரு, ட்ரெஸ்ஸு, ஹேரு, என்னடாடி இதெல்லாம்? ட்வின்ஸ் அப்படி தான்டா இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான், டாடி அவங்க ட்வின்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்டா, அவங்க ட்வின்ஸ் தான். உண்மையாவா? பார்க்குக்கு எனிமீஸ் அதிகம், ஸோ அதனால தான் அவன் யார்கிட்டையும் சொல்லலை. நானும் தான் சேர்ந்து சீக்ரெட்டாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இதை சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். எங்கள் 4 பேர் தவிர வேறு எந்த ஒரு கம்பெனி சிஎஸ்க்கும் தெரியாது பார்க்குக்கு ட்வின்ஸ் 2 சன் இருக்காங்கன்றது. அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ டேவும் ஜேகேவும் தான் 2 பேரும் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு, ஜேகே ட்வின்ஸா? இது தெரியாமல் அன்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியலடா. அப்போது நான் லவ் பண்ணது மூச்சியை, நீ லவ் பண்ணது ஜிமினா? சார் என்ன சார் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ஹலோ காய்ஸ், குண்டெல்லாம் தூக்கி போடல, இதுதான் உண்மை. இவங்க 2 பேர் ட்வின்ஸ் தான். இவங்க 2 பேருமே என்னோடய சன் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரையும் நான் தான் சீக்ரெட்டாக யார்கிட்டையும் வெளியே எதுவுமே சொல்லாமல், எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்கன்றதை வெளியே சொல்லாமல் நான் தான் மறைச்சி வச்சுருந்தேன். அவங்களுக்கே தெரியும் எனக்கு எனிமீஸ் அதிகம் அப்படின்ட்டு. அவங்களால என் பசங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் இதை வெளியே சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியா? அப்போ இவங்க 2 பேரும் ரியலாக ட்வின்ஸா? ஆமாம். அப்புறம் சொல்ல வந்துட்டேன், ஜிமினை இன்ட்ரோ கொடுத்துட்டல, இவன் தான் என்னோடய செகண்ட் சன் மூச்சி அப்படின்றாங்க. செகண்ட் சன்னா? ஆமாம். ஜிமின் ஃபஸ்ட்டு பிறந்தான், அதுக்கடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூச்சு பிறந்தான். ஸோ அவன் ஃபர்ஸ்ட், அவன் அண்ணா, இவன் தம்பி அப்படின்றாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் டேவும் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜிமினையும் மூச்சியையும். டே தான், ஜிமின் அப்போது நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? நீ என்கிட்ட கரெக்டாக தான் இருந்திருக்கு, ஆனால் நான் தான் ஐயோ நான் தான் தப்பாக புரிஞ்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவனே பேசிகிட்ருக்கான். இங்கே ஜேகே தான், நான் தப்பு பண்ணிட்டேன் மூச்சி, நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணுன்றப்பவே அது என்ன சீக்ரெட் கேட்டதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசியிருக்கணும். நீ அன்னைக்கு இதை தானே என்கிட்ட சொல்ல வந்த, என்கிட்ட இதை தானே மறைக்கூடாதுன்னு நினச்சேன். என்னோடய பிரெயின் ஏன் அப்படி யோசிச்சுது? உன்னை டேவோட பார்த்த உடனே அதை நீ தான் நான் இப்படி நம்பினேன். எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க ஜேகே அப்படி சொல்லி ஜேகே அவனே திட்டிகிட்ருக்கான். இப்போ அங்கே தான் பார்க் தான், சரி ஓகே நம்ம இப்போ கேக் கட் பண்ணலாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் தான், சரி கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இவ்வளோ டேஸ் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம், இது வரைக்கும் இவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ பார்க் தான், எப்படி பார்த்துருப்பீங்க, 2 பேருமே எங்கள் கூட இருந்தால் தானே பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறீங்க பார்க்? ஆமாம், என் 2 பசங்களையும் 7th ஜிமினை சியோல்லையே ஒரு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி சியோல்லையே ஸ்டடி பண்ண வச்சிட்டேன். ஸோ அவன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சியோலில் பண்ணான். என்னோடய 2வது பையன் மூச்சியை தான் ரொம்ப தூரம் போய் ஸ்டடி பண்ண வச்சிட்டேன். அவன் நியூயார்க்கில் ஸ்டடி பண்ணான், ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணி. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவங்க 2 பேர் ட்வின்ஸு, நம்ம இவங்களை பிரித்து வைக்கிறோமேனு. பட் ஆனால் ஒரு பக்கம் அவங்க
சேஃபாக இருக்கணும்னு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் கண்ணில் டியர்ஸாக வருது. இப்போ ஜிமினும் மூச்சும் தான், பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இல்லைடா, நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், உங்களை நான் பிரித்து வச்சுருக்கேன், நீங்களும் நினைப்பீங்கல்ல என்ன அப்பா இப்படிலாம் பண்ணுறாங்களே சொல்லி நீங்களும் திங்க் பண்ணுவீங்கன்னு நானும் யோசிச்சிருக்கேன்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ இப்போ ஜிமினும் மூச்சும் தான், அப்படிலாம் இல்லை டாடி, நீங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது எங்கள் நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும் டாடி. ஸோ நாங்கள் எதுவுமே தப்பாக நினைக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் 2 பேரையும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மாவை தான் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சரி ஓகே வாங்க கேக் கட் பண்ணலான்ட்டு போகிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸும் ஒயனும் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஃபெலிக்ஸ் வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஒயன் வந்து மூச்சு ஹக் பண்ணிக்கிறா. ஐ லவ் யூ மூச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறா. இப்போ எங்கள் ஃபெலிக்ஸ் தான், ஏய் மச்சான் ஹாப்பி பர்த்டேடா, எங்கடா சரக்கு அப்படி சொல்லி கேட்குறான். டே அப்பா இருக்காங்கடா அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜேக்கவும் டேவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு தான் சர்வெண்ட் வந்து அங்கே கேக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஜிமின் கூட அவங்க அம்மா இருக்காங்க, மூச்சு கூட அவங்க அப்பா இருக்கார். ஸோ இவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி இவங்க கேக் கட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் மூச்சு கூட்டி விட்றான், இப்போ மூச்சு தான் ஜிமின் கூட்டி விட்றான். இப்போ பார்க் தான், டே உன் தம்பிக்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஆமாப்பா ஆமாம், இன்னொன்று எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குப்பா. என்ன ட்ரீமா? ஆமாப்பா, அது என்னோட நிறைவேறாத ஆசைன்னு சொல்லலாம், இல்லைனா நிறைவேறாத கனவுன்னு சொல்லலாம். ஏய் அப்படி என்னடா இருக்குது அப்படி சொல்லி மூச்சு கேட்குறான். உனக்கு தெரியாதா? தெரியாதுடா, சொல்லட்டுமா அப்படின்றாரு. அவங்க அப்பா தான், சொல்லுடா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான், சொல்லு ஜிமின் அப்படின்றாங்க. பா இவன் வாயால் ஜிமின் அண்ணா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா. இப்போ மூச்சு தான், முடியாது என்னால் அண்ணான்னு கூப்பிட முடியாது அப்படின்றான். இப்போ அவங்க அப்பா தான், டே சொல்லுடா, அதான் கேட்குறான்ல. அப்பா என்னால் முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டேன். இப்போ அவங்க அம்மா தான், ஏய் அண்ணா கேட்குறான்ல சொல்லு. மா அவன் எனக்கு அண்ணாலாம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் தான், ஏய் மூச்சு என்னாச்சு, உங்கள் அண்ணா தானே கூப்பிடலாம்ல அப்படின்றாங்க. இப்போ மூச்சு தான், இங்கே பாருங்க, அவனுக்கும் எனக்கும் என்ன 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் டிஃப்ரெண்டா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தால் நான் அண்ணான்னு கூப்பிட்ருப்பேன். பட் எங்கள் 2 பேருக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா? ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவனை என்னால் அண்ணான்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறான். இப்போ பார்க் தான் தலையில் கை வச்சுட்டு, ஐயோ இவனுக்கு இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு நீ சொல்லலை அப்புறம் இந்த ஜிமின் வேறு மாதிரி ஆகிடுவேன், பரவாயில்ல இந்த மூச்சியும் வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிற்கிறாங்க. இப்போ எல்லோரும் தான், என்ன பார்க் உங்கள் பசங்க சண்டை போடுறாங்க போல். ஆமாம் நானும் எங்கள் ஒய்ஃபும் போரிங்காக இருந்தால் டிவி போட்டு டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்க்கவே மாட்டோம். அங்கே இருக்க டிவியில் கார்ட்டூனில் போகிற டாம் அண்ட் ஜெர்ரி 2மே எங்கள் வீட்டில் தான் பிறந்திருக்குங்க அப்படின்றது. என்ன பார்க் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ உங்களுக்கு தெரியாது, மார்னிங் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் சண்டை போடுவானுங்க. ஆனால் நைட்டு பார்த்தா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னவோ இந்த பாசமலரில் இந்த அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அண்ணன் தம்பி இருப்பானுங்க அப்படின்றாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இங்கே பாருடா நீ சொல்லலை, பர்த்டேக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கியிருக்கேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். இப்போ மூச்சு தான், ஏய் ஜிமின் கிஃப்ட் வாங்கியிருக்கியா? ஆமாம். என்ன கிஃப்ட்டு? நீ என்ன ஜிமின் அண்ணான்னு சொல்லு, நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்றா. இப்போ மூச்சு தான், ஐயோ கிஃப்டா, அப்பா பாருங்கப்பா இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்றா. ஏன்டா சின்ன பையனை பிளாக்மெயில் பண்ணுற? ஆமாம்மா ரொம்ப சின்ன பையன் அப்படி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா தான், ஏய் ஜிமின் ஓட்டாதடா அவனை, அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா அப்படி சொல்லி சிரிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ மூச்சு தான், சரி ஓகே சொல்லி தொலைகிறேன், ஜிமின் அண்ணா அப்படின்றான். கேட்கலடா. சரி ஜிமின் அண்ணா கேட்கல. ஐயோ ஜிமின் அண்ணா அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். கேட்குது பார்த்தீங்களாப்பா, அப்போ சவுண்டாக சொன்னேன் கேட்கலையா, இப்போ மெதுவாக சொல்கிறேன் கேட்குதான் அப்படி சொல்கிறான். இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரி என் கிஃப்ட் எங்க ஏறு அப்படி சொல்லிட்டு போகிறான். போயிட்டு ஒரு பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரான். என்னடா பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஓப்பன் பண்ணடான்னு கீழே வைக்கிறான். மூச்சு தான் கீழே உட்காந்து அதை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுறான். ஏய் ஜிமின் எனக்கு நர்வஸாக இருக்குடா. எதுக்குடா? பயமாகவும் இருக்குது. எதுக்குடா பயப்படுற? நீ ஏதாவது பஞ்ச் பண்ணுற மாதிரி உள்ளே வச்சுருந்தா அப்படி சொல்கிறான். இப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜிமின்னா, டேய் அப்படிலாம் ஏன்டா வைக்க போகிறேன், அதுவும் பர்த்டே அதுவுமா பஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது கிஃப்ட் வைப்பேனா? அப்போ இல்லையா? இல்லைடா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்.
அப்படின்றான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் 2 டாக்ஸ் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ட்வின் டாக்ஸ் தான் அதுவும். ஸோ ஒயிட் கலரில் க்யூட்டாக அழகாக இருக்குது. டாக்ஸ் நெக்கில் வந்து டாலர்ஸ் இருக்குது. அதில் ஒரு டாலரில் வந்து ஜேன் இருக்குது, இன்னொரு டாலரில் வந்து எம்ன்னு இருக்குது. இப்போ மூச்சு தான், ஏய் டாக்ஸா? ஆமாம், உனக்கு டாக்ஸ் பிடிக்கும்ல, அதான் வாங்கியிருக்கேன். இதை நான் உன்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இதை 5th படிக்கும்போது தான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஆமாம், 5th படிக்கும்போது கேட்டேன். அது என்னடா இப்போ வாங்கி கொடுத்துருக்க, எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு? டே, அது 5th ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீ நியூயார்க் போயிட்ட, நானும் ஹாஸ்டல் போயிட்டேன். அப்போ நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், யாரும் பிரிக்க போகிறதும் இல்லை. அதனால தான் இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்றான். இப்போ மூச்சு தான் அந்த டாக்ஸை வச்சுட்டே போய் ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமினை வந்தால் பேக் ஹக் பண்ணிட்டு, என்னடா ரொம்ப ஃபீல் ஆகிட்ட போல், அழுகிறியா? ஹே மூச்சி, அழுகிறியா? அம்மா இவன் என்னை அழ வச்சுருவான் போலம்மா. ஏய் ஜிமின், அமைதியாக இருடா. அம்மா அங்கே பாருங்க, அவன் கண்ணில் டியர்ஸாக வருது அப்படி சொல்லிட்டு டியர்ஸை தொடச்சி விட்டு, இங்கே பாரு, என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அதை வாங்கி தருவேன். நான் கொஞ்சம் டிலே பண்ணுவேன், ஏன்னா அந்த டிலே பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நான் வாங்கி தரணும்னு நினைக்கிற அந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்றான். நீ மட்டும் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணுவியா? நான் உனக்கு இதை விட டபுள் மடங்கு பெரிய கிஃப்ட் பண்ண போகிறேன். என்னடா பெரிய கிஃப்டா? ஆமாம், பெரிய கிஃப்ட்டு. என்னடா எலிஃபண்ட் ஏதாவது ட்வின்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்றான். இதை கேட்டவுடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான், ஏய் ஜிமின் உனக்கு வாய் கொழுப்புடா அப்படி சொல்லி அடிக்க வரான். ஏய் பர்த்டே டச் பண்ணாத அப்படின்றான். அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன், இரு உனக்கு இருக்குது அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஒயன்தான், போச்சு போ மோச்சி, உங்கள் அண்ணா உன்னை கலாய்க்கிறான் போல், அமைதியாக இருடி ஒயன் அப்படி சொல்லி மோச்சி சொல்கிறான். இங்கே பாருடா, கிண்டல் பண்ணாத, நான் சீரியஸாக சொல்கிறேன். சரி நீ அப்புறமா சீரியஸாக இருக்கிறத சொல்லு, இப்போ என்னோடய சர்ப்ரைஸை சொல்லு. அதுவா, சரி ஓகே, எதுக்கு திரும்ப சொல்லு, திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறான் மூச்சு. எதுக்குடா கண்ணை மூடி இருக்க, நான் உனக்கு அப்படியே கிஃப்ட் பண்ணேன். நீ கிஃப்ட் பண்ணது வேறு, நான் கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பேக் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது, அதனால தான். ஓ அப்படியா, அப்போ நீ கன்ஃபார்ம் எலிஃபண்ட் தான் கொண்டு வந்து நிறுத்த போகிற. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பார்க்கும் அவங்களோட ஒய்ஃபும் தான், அதாவது 2 பேபிஸை தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ரொம்ப அழகாக குட்டியாக அழகாக இருக்காங்க அந்த 2 பேபிஸும். இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணால் தானே பார்க்க முடியும் அப்படின்றான் ஜிமின். ஓகே அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணுறா. என்னடா எதுவுமே காணும், எங்கடா இருக்குது கிஃப்ட்டு? அம்மா இங்கே பார்த்தீங்களா, இவனுக்கு மூளையே இல்லைன்னு அடிக்கடி நிரூபிக்கிறாம்மா. ஏய் மொச்சி, அதுக்குன்னு மூளை இல்லைன்னு சொல்லுவியா? அப்புறம் என்னடா, எப்போ பாரு மேலே மட்டும்தான் பார்ப்பியா, கொஞ்சம் கீழே பாருடா அப்படின்றான். கீழையா அப்படி சொல்லி பார்க்குறான். பார்த்தா அந்த 2 பேபிஸ் தான் இருக்காங்க. பார்த்தோன்னே ஜிமினுக்கு அவ்வளோ டியர்ஸு. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஏய் என்ன பேபிலாம் இருக்குது அப்படி சொல்லி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே ஜொன்னுக்கும் புரியல. ஜொன்னோட ஒய்ஃப் தான், என்னங்க என்ன திடீர்னு 2 பேபிஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படி சொல்லி பேசுகிறாங்க. நானும் அவங்க கூட தானடி இருக்கேன், வா பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கும் டேக்கும் தான் ஒன்றுமே புரியல. அவங்க அப்படியே தான் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா என்னோட சர்ப்ரைஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கா என்ன? ஏய் மூச்சி, இந்த பேபிஸ் அந்த பேபிஸ் தான் இந்த பேபிஸ் அப்படின்றா. எப்பட்றா, என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல, எப்படி நீ கண்டுபிடிச்ச? நீ ஆசைப்பட்டு அதை நான் செய்யாமல் இருப்பேனா? ஏய் அதான் எப்படிடா, நான் எவ்வளோ பிளேஸில் தேடினேன் தெரியுமா? அதுவா, அது வந்து ஆனால் உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூட தெரியாதேடா. அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபிலிக்ஸும் அப்புறம் ஒயனை தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபிலிக்ஸையும் ஒயனையும் பார்க்குறாங்க. பின்ன என்னடா, இவன் சொன்னான் உன் லைஃப்லேயே நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான்ட்டு. அதனால தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த பேபியை கண்டுபிடிச்சோம். ஹே என் கூட தானடா இருந்தேன் நீ அப்படி சொல்லி இப்போ ஜிமின் தான் ஃபிலிக்ஸை பார்த்து கேட்க, அவன் கூட தான் இருக்கேன், பட் ஆனால் அவன் பக்கத்துலேயே இல்லைல்ல, அடிக்கடி மூச்சோடு சேர்ந்து இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றான். இப்போ ஒயனும் தான், ஆமாம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிஃப்ட்டை உனக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த பேபிஸை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த பேபிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த பேபிஸும் பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப அழுகுறான் இவனும். அந்த குழந்தைங்களாம் அழுகுது. அப்புறம் கிஸ் பண்ணுறாங்க. அந்த பேபிஸ் 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க ஜிமினை. ஜிமினுக்கும் அவ்வளோ டியர்ஸ். அந்த 2 குழந்தையும் தூக்கிட்டு மூச்சை பார்க்குறான். மூச்சு தான். ஹாப்பியாடா? ஹாப்பி அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன பார்க், என்ன நடக்குது அப்படின்றாங்க. இப்போ பார்க் தான், வேறு ஒன்றும் இல்லை. என் பையன் இருக்கான் இல்லையா ஜிமின், அவனுக்கு ஒன் டைம் ஹெவி ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க அம்மா கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தான். ஒரு லேடிக்கு அப்போ தான் டெலிவரி இது போல். ஸோ அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவன் உள்ளே போய் பார்த்துருக்கான். பார்த்தா ட்வின்ஸு. இதை பார்த்த உடனே அப்போவே கேட்டிருக்கான் அவங்க அம்மா கிட்ட. பட் அவள் ஓகே சொல்லலை. ஸோ இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி மூச்சுக்கிட்ட சொல்லியிருக்கான். அதுலேருந்து அவன் அண்ணனுக்கு எப்படியாவது அந்த பேபிஸை கூட்டிகிட்டு வந்து அண்ணா கிட்ட கொடுக்கணுன்றது தான் இவனோட ட்ரீம். அவனோட ட்ரீம் இப்போ இவனுக்கு ட்ரீம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் இவங்க 2 பேரோட ட்ரீமும் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்றாரு. இப்போ எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுறாங்க. இப்போ மூச்சு தான், இருங்க என்னன்னு கேட்டோம், கிளாப் பண்ணுங்கள். இந்த 2 பேபிஸையும் நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. என்ன அடாப்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், இதுக்கப்புறம் இவங்க எங்கள் 2 பேரோட குழந்த அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போது அவங்க ஃப்யூச்சர் பார்ட்னர்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஏன் கேட்க போகிறாங்க? அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேனே அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் தான் பார்க்குறாங்க. அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவன் சொல்லிட்டான் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. என்ன பார்க்க, என்ன சொல்கிறீங்க? இன்னும் 2 டேஸில் இவங்களுக்கு 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் இருக்குது. நானும் நினச்சேன் ஏதாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களோ அப்படி இப்படின்ட்டு. பட் எதுவுமே சொல்லலை. இவங்களே 2 பேரை சூஸ் பண்ணி இவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூச்சு, நீ அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டியா? ஆமாம் டேடி, நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஓகேவா அப்படின்றாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. டேவும் ஜேகேவும் தான் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. 2 பேருக்கும் அவ்வளோ டியர்ஸு. அப்போது என்னை வெறுத்துட்டல்ல ஜிமின் அப்படி சொல்லிகிட்டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான், நான் பண்ணதுக்கு நீ என்னை வெறுக்காமல் இருந்தால் தான் அதிசயம், வெறுத்ததில் எந்த தப்புமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்டே இருக்கான். எந்திரிச்சு போகிறான் ஜேகே. பின்னாடியே வந்து டேவும் போகிறான். ஜேகே தான் ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிட்டு அப்படி அழுகிறான். இப்போ டே தான், ஏன்டா இப்படி அழுகிற? இல்லைடா, இவங்க ட்வின்ஸ்ன்னு எனக்கு தெரியாமல் போச்சுல்ல, நான் தானடா தப்பு பண்ணிட்டேன், நான் யோசிச்சிருக்கணும்ல. அவன் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான்டா. அப்போ கூட சொன்னான், ஒரு சீக்ரெட் தான், ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியல, நான் அவன்கிட்ட ஒன்று மறைச்சிட்டேன்லாம் சொன்னான்டா. நான் அப்போவே என்னன்னு கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம்ல. அவன் ட்வின்ஸ்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக மீன் பண்ணி உன்னையும் இதில் சேர்த்து என்னென்னவோ பண்ணிட்டேன்ல. ஜேகே விடு, நம்மளோட சூழ்நிலை அப்படி, நம்ம எதோ திங்க் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டோம் அப்படி சொல்லி இப்போ டே வந்து அழுதுகிட்டே பேசிகிட்ருக்கான். ஜேகே விடு ஜேகே, பார்த்துக்கலாம், எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி ஒரு செகண்ட் சான்ஸ் கேட்கலாம். உனக்கு வேணால் கொடுப்பான்டா, எனக்கு கொடுக்கவே மாட்டான். என்னடா, நான் எவ்வளோ அவனை ஹர்ட் பண்ண தெரியுமா வேர்ட்ஸால்? என்ன நீ என்ன சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன தெரியுமா சொன்னேன், எவ்வளோ பேரை லவ் பண்ணுற, இந்த மாதிரி நீ எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம். என்னடா பேசிட்டு வந்திருக்க? அப்படி தாண்டா பேசினேன் அவன்கிட்ட. அவன் ஃபேஸே மாறிச்சு. ஏன் இப்படி சொல்கிற? நீ தப்பாக பேசுகிற, நீ ராங்காக பேசுகிற, நீ பேசுகிற மீனிங் சரியில்லைன்னா சொன்னான். நான் அப்போ கூட யோசிக்கல. அவனை 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்டா. அவன் கிளாஸில் போய்ட்டு அவனை சைட் அடிச்சுட்டு, கிளாஸ் டைமில் கூட அவன் கிளாஸ் முன்னாடி தாண்டா இருப்பேன். என்னது கிளாஸ் முன்னாடியா? என்னடா சொல்கிற? அவன் உன் கூட ஸ்டடி பண்ணானா? ஆமாம், என் காலேஜ் தான், ஆனால் ஜூனியர். என்னது ஜூனியரா? ஆமாம். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? ஏன், என்னாச்சு? இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன் இல்லைடா. என்னடா? ஜிமின் என் கிளாஸ்மேட்ரா, அப்புறம் எப்படி அவன் உன் கூட படிச்சிருப்பான், உன் கூட அங்கே காலேஜில் எடுத்திருப்பான் அப்படின்றான். நீ ஏன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்ல? நீயும் கேட்கல, நானும் சொல்ல, அதே தாண்டா நானும் அப்படின்றான். 2 பேருமே ரொம்ப அழுகிறாங்க. நம்ம தாண்டா தப்பு பண்ணிட்டோம், தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக பேசி ஹர்ட் பண்ணிட்டோம்டா அவங்கள. இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ நம்ம திரும்ப போனால் கூட ஏற்றுக்க மாட்டானுங்கள்ல அப்படின்ட்டே சொல்கிறான். கண்டிப்பாக
உன்னை ஜெமீன் ஏற்றுக்கிட்டா கூட என்ன மூச்சு ஏற்றுக்கவே மாட்டான்டா அப்படி சொல்லி அழுகுறான். இல்லை ஜெகி இல்லை, அவனுங்க 2 பேரும் நம்ம 2 பேரையும் ட்ரூவாக லவ் பண்ணானுங்க. நம்ம 2 பேரும் அவனுங்கள ட்ரூவாக லவ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம லவ்வை அவங்க ஏற்றுப்பாங்கடா. நம்ம போய் கடைசியாக ஒரு செகண்ட் சான்ஸ் மட்டும் கேட்போம்டா. ப்ளீஸ்டா, இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பட்றா, இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி போய் கேட்க முடியும்? இன்றைக்கி வேணாம், 2 டேஸில் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ, இல்லைனா என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே கூட பேசியாவது அவங்கள எப்படியாவது மாற்றி நம்மக்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம்டா. என்னால் ஜெமினை யாருக்கும் கொடுக்க முடியாது, என்னால் மூச்சு யார் பக்கத்துலேயும் பார்க்க முடியாதுடா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இவங்க 2 பேருமே அழுகுறாங்க ஹக் பண்ணிவிட்டு. இப்போ ஜேகே தான், ஆமாம் நீ சொல்கிறதா கரெக்டு, எப்படியாவது அவங்கக்கிட்ட செகண்ட் சான்ஸ் கேட்டு எப்படியாவது நம்மக்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.